கயல், எழில், 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 எழில் எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? எழில், எழில், நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எழில் எங்க இருக்கீங்க? வாங்க எழில், என் முன்னாடி வந்து நில்லுங்க. எழில், உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு சின்ன மனக்கசப்புல என்னை விட்டு தூர போயிட்டீங்களே, எங்கதான் இருக்கீங்க? எழில், உங்க குரலை கேட்டேனே. எழில், எழில், எங்க இருக்கீங்க? எழில், எழில், இந்த சிசிடிவி கேமரால தான் மாமா இந்த பக்கம் போனதா ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா அவர் எதுக்காக இங்க வந்தாரு? அவருக்கு அந்த நேரத்துல என்ன வேலை இருந்திருக்கும்? மாமா பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்க மாட்டேங்குதே. போன் எதுக்காக மிஸ் பண்ணிருக்கணும்? போனை திருடல, கீழே கடந்து எடுத்ததா தான் சொன்னாங்க. அப்போ கண்டிப்பா போனை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா மாமா போனை தூக்கி போட்டுக்க மாட்டாரு. அப்படின்னா மாமா போனை வேற யாரோ தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப வேற யாரோ கூட இருந்திருக்காங்க. அவங்க தான் மாமாவோட போனை தூக்கி எறிஞ்சிருக்கணும். ஐயா, 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை கேட்கத்தான் எழுப்புனியா? நான் என்னமோ நீ எனக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு நினைச்சேன். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஏன் உங்களுக்கு வீடு இல்ல? வீடா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? 4 மாடி வீடு கட்டி 4வது மாடியில ஏசி போட்டு தூங்குற மாதிரி நினைச்சியா? இல்ல இல்ல, நானே ஒரு பிச்சைக்காரன். நான் இங்கதான் தூங்குவேன். சரி, போன மாசம் 5ஆம் தேதி ராத்திரி இங்கதான் இருந்தீங்களா? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வீடு வாசல் எதுவுமே கிடையாது. எப்பவுமே இங்கதான் இருப்பேன். எதுக்கு சும்மா நொய் நொயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? யோ, நான் போலீஸ்யா. இங்க பாரு, போன மாசம் 5ஆம் தேதி என் அக்கா வீட்டுக்காரரு இங்கதான் காணாம போயிருக்காரு. அவர் இங்க இருந்து எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. அவரை நாங்க எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம். இதோ இந்த சிசிடிவி கேமரால இந்த பக்கம் போனது மட்டும்தான் கடைசியா இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன யோசிக்கிற? எனக்கு இப்போ பசிக்குது. சாப்பிட எனக்கு ஏதாவது வாங்கி தரீங்களா சார்? நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன்.
சார், காணாம போன உங்க அக்கா வீட்டுக்காரர் எப்படி சார் இருப்பாரு? இவரா? இவர் நீங்க பாத்தீங்களா? ஆமா சார், நான் பார்த்தேன். பாவம் சார், இவரு 4 பேர் இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிச்சாங்களா? ஆமா சார், அவர் அவங்க கூட சண்டை போட்டாரு. ஆனா அவங்க அவர் தலையிலே அடிச்சு படுக்க போட்டானுங்க. அதோ அங்க ஒரு குப்பை மேடு இருக்குல்ல, அந்த குப்பை மேட்ல தான் சார் அடிச்சு போட்டானுங்க. பார்க்க பொறுக்கி பசங்க மாதிரி இருந்தாங்க சார். உங்க அக்கா வீட்டுக்காரரு கொஞ்சம் குண்டா வெள்ளையா இருப்பாருல்ல சார், ஆமா. அவங்க யதார்த்தமா வந்து அடிச்ச மாதிரி தெரியல சார். தீராத பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஆள் தனியா மாட்டினதும் அடிச்ச மாதிரி இருக்கு சார். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு சார். ஒரே ஒரு ஆளு தனியா மாட்டிக்கிட்டாரு. அவரை அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க சார். அடிச்ச 4 பேர் எப்படி இருந்தாங்க? அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க முகத்தை பாத்தீங்களா? ராத்திரி நேரங்கிறதுனால யார் முகமும் எனக்கு தெரியல சார். ஆனா அவங்க எல்லாரும் ஆட்டோல வந்தாங்க சார். ஆட்டோனா நார்மல் ஆட்டோவா, ஷேர் ஆட்டோவா? நார்மல் ஆட்டோல தான் சார் வந்தாங்க. ஆட்டோ நம்பர் கூட 1598. சரி, இவ்வளவு நாள் கழிச்சு அந்த ஆட்டோ நம்பரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க எப்படி? அது என் பொம்பளை பிள்ளையோட பிறந்த தேதி, மாசம், வருஷம் சார். ஒரு ஆக்சிடென்ட்ல என் மகளும் பொண்டாட்டியும் இறந்து போயிட்டாங்க சார். அதனால தான் நான் இப்படி அனாதையா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன் சார். அதை விடுங்க சார், அந்த நம்பரை வச்சு அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க சார்.